ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார 3 ஃபேமிலி என்டர் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வந்துட்டு பார்வதி, செகண்ட் ஃபேமிலி வந்து அரோராவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேர்ட் ஃபேமிலி வந்து கமருதீனோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்டு. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்வதி அம்மா தான் என்டர் ஆகுறாங்க. ஐயோ சீரியஸ்லி நான் சொல்கிறேங்க. ஸோ பாருக்கும் நான் ஒரு வகையான ஃபேன் தான். பாருவோட அம்மாவுக்கு நான் பயங்கர ஃபேன் ஆயிட்டேன். ஸோ என்ட்ரு ஆனோன்னையும் அவங்க அம்மா வந்துட்டு கண் கலங்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்வதியும் வந்துட்டு கண் கலங்குறாங்க. பார்வதி டாஸ்க் முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன தெரியுமா? அவங்க அம்மா வந்துட்டு துணிவே அப்படின்னு ஒரு 2 லைன் வந்துட்டு அவங்க வந்துட்டு பாட்டு பாடினாங்க. அது வந்துட்டு எனக்கு பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுங்க. ஆர்வ பத்திட்டு வெளியே என்ன பேசுகிறாங்க, அதே மாதிரி என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்வதியோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியுங்க. நல்லாவே தெரியும். அவங்க ஒரு தமிழ் லெக்சரர். எப்படி வந்துட்டு குழந்தைகளை ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்துட்டு அடல்ட்டை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி கண் கலங்கினாலும் அந்த அம்மா வந்து தைரியமாக வந்துட்டு அந்த 2 லைனை ஃபஸ்ட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா, அங்கேயே நான் விழுந்துட்டேங்க. நானாக இருந்தேன்னா அழுது ஒப்பாரி வச்சுருப்பேன். ஐயோ மகளே, நான் ஒரு அம்மாவாக இருந்தேன்னா கண்டிப்பாக அதுதான் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு அதுலேயே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தமிழ் பற்று. ஸோ ஆஸ் எ லெக்சரராக அவங்க நிறைய செமினார்ஸ் போயிருக்காங்க. தமிழ் பற்று அப்படி ஊறி இருக்கு. அவங்க புத்தகம் எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஊடல், தலைவன் தலைவிக்கு வர ஊடல், அதாவது வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் லவ்வராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இன்னொரு பொண்ணை பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்துட்டு சண்டை வரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் லவ்வர்ஸுக்கும். அதை வந்து அழகாக சொன்னாங்க. ஸோ அதை எழுதியிருக்காங்க. அந்த அதை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்துட்டு பார்க்குறப்போ பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டேங்க. நான் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. பார்வதிக்கு கொடுத்த அட்வைஸ் பார்த்தீங்களா? ஸோ நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? கேம் விளையாடுறதுக்கு தானே வந்திருக்க. ஸோ அதை பண்ணு, நீ கேமை வந்து ஃபோக்கஸ் பண்ணு, யாரையும் நம்பாத அப்படின்னு அவங்க டைரக்டா சொல்லலை, இன்டைரக்டா தமிழ் மொழியை கலந்து சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கெல்லாம் வராது சாமி, சத்தியமா. எனக்கு வந்துட்டு அது எனக்கு சொல்லவே தெரியாது. பட் அது வந்துட்டு அவ்வளோ அழகு. அந்த தமிழ் டீச்சர் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரிய வேண்டாமா? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இன்ஃபேக்ட் நானே அந்த இடத்துல பார்வதி இடத்துல இருந்து எங்கள் அம்மாலாம் வந்திருந்தாங்கன்னா, ஐயோ அம்மா சாமி எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு. எனக்கு சீரியஸ்லி நம்ம வந்துட்டு நிறையா வந்துட்டு தப்பு பண்ணியிருப்போம், நிறையா வந்துட்டு நம்ம சொல்லுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாராவது பேரண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு சொல்ல முடியுமா? ஐயோ எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எப்படிம்மா இப்படி வளர்த்திருக்கீங்க பொண்ணு? அதனால தான் உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸாக சொல்கிறேங்க மக்களே. ஸோ அம்மா வளர்ப்புனால தான் அந்த அம்மா பார்வதி வந்துட்டு நம்மளுக்குலாம் பிடிக்கிறதுக்கு காரணமே அவங்க அம்மானால தான். அவங்க அம்மா அவ்வளோ அழகாக பிள்ளைய வளர்த்திருக்காங்க. நீங்கள் கவலையே படாதீங்கம்மா, நாங்கள் வந்துட்டு பாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நீங்கள் பொண்ணை நல்லா தான் வளர்த்திருக்கீங்க, அது அழகாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அட்வைஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ நீ எதாக இருந்தாலும் வெளியே வந்து பார்த்துக்கோ. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு ஃபீலிங்ஸ் வர்றது நியாயம்தான் அப்படின்னு வந்து இன்டைரக்டாக சொல்கிறீங்க. அது அந்த மாதிரி எனக்கெல்லாம் வராது. பட் அதை நீங்கள் இன்டைரக்டாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா. ஐயோ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது அப்படித்தான் இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும், அப்படி இப்படின்லாம் சொல்லாமல் இது வர்றது சகஜம்தான். பட் நீ வந்துட்டு எமோஷனலுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நீ வேல்யூ பண்ணாத, உன்னோட பிரெயினை யோசி, உன்னோட ஹார்ட்டை யோசிக்காத அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அவ்வளோ பெரிய அட்வைஸ். 1000 முத்தங்கள், 1000 லவ் ஃப்ரம் அஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஐயோ எனக்கு அப்படியே பார்க்குறப்போ என்ன ஒரு நான் அப்படியே ஃபேன் ஆயிட்டாங்க. அவங்களோட பாடல்களாக இருக்கட்டும், அவங்களோட மொழி, தமிழ் மொழியின் பற்றா இருக்கட்டும், ஐயோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே 70+ இருக்கிறவங்களாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது ஒன்றும் கிளவி மாதிரி நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்குதுப்பா அப்படிம்போம். பட் அவங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு என் பொண்ணு அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லவும் இல்லை. எப்படி பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணணுமோ அப்படி அழகாக அட்வைஸ் பண்ணாங்க. எந்த இடத்துல தட்டி கொடுக்கணும், எந்த இடத்துல வந்துட்டு திருத்தணும் அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தம் பொண்ணை பற்றி தனக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அந்த பிக் பாஸ் ஷோலையே சொல்லிட்டாங்களே. நிறையா வந்துட்டு பார்வதியோட ஹைட்டர்ஸ் எல்லாம் நினச்சிருப்பீங்களே, பார்வதி அவங்க அம்மா வருவாங்க, சப்புன்னு அரைவாங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, இதுதான் விதிங்கிறது. அதாவது பாருக்கு வந்து ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள அடிச்சுக்கோங்க.
எதுவுமே நடக்கலையேன்ட்டு. பட் எங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றதுனே தெரியல. அவங்கள வந்துட்டு நான் இன்னும் பாராட்டிட்டே இருப்பேன். பிக் பாஸ்லேயே ஒரு டாஸ்க் நடந்தது, அதில் ஜட்ஜா வந்துட்டு போனாங்க. ஸோ அந்த விஷயத்துலையும் சரி, அவங்க பேசுறதுலையும் சரி, அவங்க தமிழ் மொழி இலக்கியங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம நிறைய கற்றுக்கலாம். உட்கார்ந்தோன்னா அவங்க பாடல் அருமையாக பாடுறாங்க. ஐயோ அவ்வளோ ஹாப்பி எனக்கு. அவங்கள பார்க்க பார்க்க அப்படியே கண்ணு வந்துட்டு நான் வேற பக்கமே போக மாட்டேங்குது எனக்கு. அவங்க அம்மா நான் டைரெக்டாக பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. அவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியல, எனக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கா இல்லை உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சே எவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி இந்த வயசில் இப்படி மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற நினச்சிருப்போம். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு அம்மா வந்துட்டு எல்லாத்துக்குமே கிடைக்கணும். நம்மளும் ஒரு அம்மா. ஸோ நாம் வந்துட்டு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இவங்க நல்லாவே எனக்கு புரிய வச்சுட்டாங்க. இந்த அளவுக்குலாம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், சீரியஸாக சொல்கிறேன். பட் நான் வேற மாதிரி சொல்லுவேன். ஸோ பட் இந்த அளவுக்கு யாருனாலையுமே என்னால் முடியாது சாமி, எங்கள் யாருனாலையுமே முடியாது. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் யாரை பிடிக்கும்னு வந்துட்டு இந்த வீட்டில் யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு கமருதனை பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அவர் நல்லா நடிப்பாருன்னு சொல்கிறாங்க. கமருதனை வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, கமருதீன் பயந்த அளவுக்கோ இல்லை பாரு பயந்த அளவுக்கோ அங்கே எதுவுமே நடக்கலை. ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கமருதனை வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சர்க்காஸ்டிக்காக பேசுகிறதோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் கண்டிப்பாக கொடுத்தாங்க. ஆக்சுவலி விழுமியமாக இருக்கணும், படத்தில் மட்டும் ஹீரோவாக இருக்கக்கூடாது, நிஜத்துலேயும் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். எல்லாமே தமிழ் தமிழ். அப்பா தமிழ் வார்த்தைகள் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப ரியலி கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதாவது அரோரா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, கமருதனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னு சொல்கிறேங்க மக்களே. ஸோ உங்களுக்கு பாருவோட அம்மாவை பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ ஆஸ் மச் as பாசிபிள். நம்ம வந்துட்டு உண்மைக்காக மட்டும்தான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ பாருக்கிட்ட உண்மைகள் இருக்குது, நான் நிறையா போட்டிருக்கேன் பாருவை பற்றி. ஸோ அதே மாதிரி ஸோ யாருமே எனக்கு வந்துட்டு எதிரி கிடையாது. அவங்க கேம் விளையாடுறாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகுது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அண்டில் தென் திஸ் இஸ் துபாய். டேக் கேர் ஆல்.